அன்னைக்கு உன்னால் வர முடியல, ஆனால் அது இன்னைக்கும் உன்னுடையது தான் சக்தி. அந்த உண்மை இன்னைக்கும் மாறவே இல்லை. இந்த ஸ்கூலில் இருந்து வெளியேறும் சிறந்த மாணவி 1961-62 வருஷத்துக்கு நான் பிரின்சிபலா பணியாற்றிய அனைத்து வருடங்களிலும் சிறந்த மாணவி சக்தி சேஷாத்ரி. வா வா சக்தி, இது உன்னுடையது. இதுவும் உனக்கு. புடவையோட பார்த்தா மிஸ் இந்தியாவுக்கு போடுற மாதிரி. வா ஒரு படம் எடுத்துக்கலாம். அம்மா வா. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டின் முதல்வர் என்று பதவியேற்றும், நடிப்புக்கும் நாட்டியத்துக்கும் பல இடங்களில் விருதுகள் பெற்றும், எனக்கு விலைமதிப்பற்ற உடைமைனா, நான் அதிக பெருமை கொண்ட விருதுனா, மனசார ஆசைப்பட்ட ஒண்ணுனா, அது மற்ற எல்லாத்தையும் விட அதிக அர்த்தம் கொண்ட எங்க ஸ்கூல்ல இருந்து வாங்கின கேடயம்தான். மறுபடியும் ஸ்கூல் விளையாட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினரா போய் சுவர்ல வருஷா வருஷம் முதல் வந்த பட்டியல்ல என்னோட புகைப்படம் இருக்கிறத பார்த்தது என் வாழ்க்கையிலேயே அதிகம் பெருமை கொண்ட தருணம். அதுவும் உங்களுக்கு மிக கடினமான கட்டத்துல இது நடந்திருக்கு. நான் குணமடைய அந்த தருணம் தான் எனக்கு ஊக்கமா இருந்தது. அப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு. இன்னொரு முக்கியமான ஆளை நீ பார்க்கணும். போய் பார்க்க முடியுமா சக்தி? யாருமா? சத்தியமா என்னால நம்பவே முடியல. இத்தனை வருஷத்துல உங்களை மறுபடியும் மீட் பண்ணணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா சார்? கலைஞருக்கு ஏது ஓய்வு? ஒதுங்கி நிற்கிற அளவுக்கு எனக்கு வயசாகல சக்தி. ஒதுக்குற அளவுக்கு நான் இன்னும் தப்பான படங்கள் பண்ணல நினைக்கிறேன். ஐயோ அப்படி இல்லை சார். அன்னைக்கு லாஸ்ட் ஷூட்டுக்கு அப்புறம் உங்களை பார்க்கவே முடியல. எனக்கு குட் பை சொல்ல கூட நீங்க வரல. யா, ஆனால் வாழ்க்கையில் என்னெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு நினச்சிருந்தேனோ அதெல்லாம் உனக்கு கிடைச்சிரு சக்தி. ஆமா. ஆனா உங்களுக்கு திடீர்னு எப்படி ஏன் ஞாபகம் வந்துச்சு? உன் பிறந்தநாளுக்கு உன் அம்மா என்னை கூப்பிட்டுருந்தாங்க. உனக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியுமே சக்தி. நான் நடித்த படம்லாம் பார்த்துருக்கீங்களா சார்? பார்த்துருக்கேன் எல்லாமே. பார்த்தீங்க, சரி. பார்த்ததால தான் என்ன மறுபடியும் உங்கள் படத்தில் நடிக்க கூப்பிடலையா சார்? கம் ஆன் சக்தி. ஆஃப்கோர்ஸ் நான் ஜிஎம்ஆர் கான்ட்ராக்டில் இருந்தேன். கான்ட்ராக்ட்லாம் ஒன்றும் காரணம் இல்லை.
அண்ட் எனக்கு தெரிஞ்ச வர உன் மனசு பிடிக்காத எந்த கான்ட்ராக்டாலையும் உன்னை தடுக்க முடியாத சக்தி. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. இதுலேருந்து விலகி போகணும் தான் நீ மனசார நினச்ச. சினிமா ஒரு சுழல் மாதிரி. உள்ளே வரதும் கஷ்டம், வெளியே போகிறதும் கஷ்டம். நீ விரும்பின வாழ்க்கை என்ன நல்லா தெரியும் சக்தி. அதை நீ அடைய முடியாதது காரணம் அடுத்த ஒரே ஒரு படம்னு வர வாய்ப்பு தான். என்னோட அடுத்த படத்தில் உனக்கு வாய்ப்பு கொடுத்து உன் கனவுக்கு இடைஞ்சல நானே மறுபடியும் நிற்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அது ரொம்ப லேட் சார். கனவெல்லாம் கலைஞ்சு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. கனவு துரத்தி படிக்க எந்த கால அவகாசமும் இல்லை. நான் இன்னும் என் கனவை துரத்திட்டு தான் இருக்கேன். விடாமல் என் கனவுல துரத்திட்டு தான் இருப்பேன். இப்போ கூட ஒன்றும் லேட் ஆகல சக்தி. எனக்கு எப்பயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களோட வார்த்தையை என்னோட அட்வைஸாக எல்லாருக்கும் அள்ளி வீச போகிறேன். பதிப்புரிமைன்னுலாம் இருக்கு சக்தி. கொஞ்சம் லேட்டா பிறநாள் வாழ்த்துக்கள். ஸ்ரீதர் சாரை நான் கடைசியா பார்க்கும்போது இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்தார். பழியெல்லாம் போடாம புரிய வச்சார். நான் சூழ்நிலையோட பலி இல்லைன்னு எனக்கு எடுத்து சொன்னார். பங்கேற்றது நான் விருப்பமே இல்லைனாலும் என் வாழ்க்கையில மற்றவங்கள குறை சொல்றதை விட என்னோட பங்கையும் பொறுப்பையும் உணர்ந்தேன். அதை செய்யற முறைய செயல்படுத்த ஆரம்பிச்சேன். முதல்ல நடந்தது என்னன்னா, எனக்கும் அம்மாவுக்கும் இடையே இருந்த கசப்பான காயங்கள் மிகுந்த வலி நிறைந்த உறவு குணமாச்சு. சைத்தன்யா ஜிஎம்ஆரெல்லாம் இப்போ கனவில் வரதில்லம்மா. அப்போ அந்த ஆள் மட்டும்தான் வராரு இல்லைம்மா? கொடு. என்ன செஞ்சால் சரியாயிடும்னு எனக்கு தெரியுமா? J'espère que tu apprécies ton repas. மெர்சி பெக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தெரியும்? அது அப்படிதான். என் தாத்தா பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு துபாஷியா இருந்தாரு. நல்ல செல்வாக்கா இருந்தாரு. என் அப்பா இதே ஆபீஸ்ல கிளர்க்கா இருந்தார். எங்க அப்பாவை கெஞ்சி கெஞ்சி ஒரு நாள் இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். இங்க வந்து நின்னு பார்த்தேன். எங்க அப்பா சொல்லுவார், போன ஜென்மத்துல நீ ரொம்ப பாக்கியம் செஞ்ச, அதனால்தான் இங்க வந்து கோட்டையை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லி சிரிச்சுட்டே இருப்பார். எனக்கு நல்ல நினைவு இருக்கு. ஆனா இப்ப இந்த கோட்டைய மியூசியமா மாத்திட்டாமா. ஒரு நாள் நான் கோட்டையை பிடிக்க போகிறேன். அன்னைக்கு நீ என்ன சொல்லணும்னு இப்போவே எழுதி வச்சுக்கோமா.